நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? அங்க ஏதோ மல்டிப்ளெக்ஸ் ஒண்ணு இருக்காமே, அதாங்க அந்த சினிமா. என்னங்க, நீங்க எனக்கு கண்டிப்பா சினிமாக்கு கூட்டிட்டு போகணும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்பதானே வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு, மறுபடியும் படமா? நம்ம என்ன உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டா போக போறோம்? நாம உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே போகலாம். இப்போ இந்த வீட்டோட புள்ள, மூத்த புள்ள, வீட்டை பத்தி யோசிக்காத போது நம்ம மட்டும் அவங்க கிட்ட கேட்டுட்டு கூட படம் பார்க்க போக கூடாதா? படம் பார்க்கணும் அவ்வளவுதானே? இந்த பணத்தை படி போய் பார்த்துட்டு வா. தயவு செஞ்சு என்ன மாட்டி விட்டுறாத. ஓவரா பேசணும்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டு. ஒரு படத்துக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு இவரு. என்ன பண்ணாலும் இந்த கரை போகவே மாட்டுது. இதுலயும் கரை இருக்கு. இந்த துணி எல்லாத்து மேலயும் கரை இருக்கு போல இருக்கு. இது என்ன செய்யறது? கஸ்தூரி, நீ இந்த மாதிரி வேலை செஞ்சேன்னா துணியில இருக்கிற கரை போகவே போகாது. பிரஷால நல்லா அழுத்தி தேய், இல்ல கட்டையை வச்சு நல்லா அடி. அப்பதான் அந்த கரையெல்லாம் போகும், புரியுதா? பிரஷ் போட்டு கூட இது போகலையே. இது ஸ்வெட்டர் ஆச்சு. இதை எதுக்கு இப்படி துவைக்கிறாங்க? அதான் கரெல்லாம் போகுது. எல்லா துணியும் துவைக்கிறாங்க. நல்லா துவைக்கணும், இன்னும் நல்லா துவைக்கணும். இன்னும் நல்லா துவைங்க. அட, அத்தையோட ஸ்வெட்டரையே இவங்க தண்ணில போட்டுட்டாங்களா? அதுவும் இல்லாம பெரிய சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இங்க எனக்கு பெரிய படமே ஓட போகுது. அற்புதமான படம். இப்ப போகணும்.
எதுக்காக இப்படி வீட்ல இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் உடைக்கிறீங்க? அப்பளத்தை வச்சு என்ன செய்யறாங்க? அப்பளத்தை காய வைக்கிறாங்களா? அத்தை, கொஞ்சம் மேல பாருங்களேன், மேல பாருங்களேன். ஐயோ ஆண்டவா, எல்லா நேரத்துலயும் உங்க கண்ணு ரொம்ப நல்ல வேலை செய்யும். நான் தப்பு பண்ண மட்டும் உடனே கண்ணு அங்கதான் போகும். உங்க மூத்த மருமக என்ன பண்ணிருக்கான்னு உடனே பாருங்க அத்தை. அட, இந்த நூல் எங்க இருந்து வந்தது? ஐயோ ஆண்டவா, வராங்க வராங்க அத்தை, மேல வராங்க. இப்போ உண்மையான படத்தை நான் பார்க்க போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப அத்தை நல்ல கோவமா இருக்காங்க. இப்ப அவங்கள கொஞ்சம் தூண்டி விட்டா போதும். அட சந்தியாக்கா, இந்த ஸ்வெட்டர் துணியெல்லாம் போய் துவைச்சிருக்கீங்க. என்கிட்ட கேட்டிருக்கலாமே. என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நானும் துவைக்க உதவி செஞ்சிருப்பேன்ல. பரவாயில்ல விடுங்க, துணியெல்லாம் துவைக்க நானும் உதவி செய்யறேன். நாம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம். என்னது இது? ஐயோ, என்ன ஸ்வெட்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சு? ஐயோ, என்னமோ நீங்க இதோட உயிரை எடுத்த மாதிரி இருக்கு. இப்படி கிழிஞ்சிருக்கு. நான் மத்ததையும் பாக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் செய்றீங்களோ? ஐயோ, இந்த ஸ்வெட்டருமா? இதுல இருந்து டிசைனே போயிடுச்சேக்கா. இந்த ஸ்வெட்டர் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்வெட்டர் நல்லா எப்படி கிழிஞ்சதுன்னு தெரியல. ஒரு சிலது பிஞ்சு வேற போயிருக்கேன். ஒரு சிலதுல ஓட்டை விழுந்திருக்கு. அத்தை, உண்மையில எல்லா ஸ்வெட்டரையும் நான் பார்த்துதான் அத்தை தோச்சேன். எப்படி இதெல்லாம் கிழிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அத்தையா, அத்தை எங்க இருக்காங்க?
அச்சோ, அத்தை வந்துட்டாங்களா? அத்தை, நம்ம வீட்ல இருந்த ஸ்வெட்டர்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. சந்தியா அக்கா இன்னைக்கு வேட்டைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம வீட்டு ஸ்வெட்டர் எல்லாத்தையும் இப்படி கிழிச்சு கிழிச்சு வச்சிருக்காங்க. இல்ல மீனாட்சி, இந்த துணி எல்லாத்தையும் நான் ஒழுங்கா தான் துவைச்சேன். ஆனா எப்படி இதெல்லாம் இந்த மாதிரி கிழிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் சந்தியா அக்கா, நீங்க இந்த துணி எல்லாத்தையும் பிரஷ வச்சு தேய்ச்சு அப்புறம் இந்த கட்டையால இப்படி இப்படி அடிக்கலல்ல? அத்த, அது கரை எதுவுமே போகல. அதனால நான் தான் கொஞ்சம் பிரஷ் போட்டு துவைக்கலாம்னு நினைச்சேன். பிரஷ் போட்டும் போகல. அதான் அதுக்கப்புறமா சந்தியா அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சின்ன பசங்களுக்கு கூட தெரியும் இந்த மாதிரி ஸ்வெட்டர் எல்லாம் பிரஷ்ஷ வச்சோ கட்டைய வச்சோ அடிக்க கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? பாவம் அத்தை எல்லாருக்காகவும் ஆசையா இந்த ஸ்வெட்டரை எடுத்து வச்சாங்க. ஆனா நீங்க அது கூட தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களே. அத்தை, இது கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஸ்வெட்டரை அத்தை முதல் முறையா மாமாவுக்காக அவங்களே செஞ்சு கொடுத்தாங்க. மாமாவுக்கு இந்த ஸ்வெட்டர்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆசையா போட்டு பாரு. நான் உண்மையா சொல்றேன் சந்தியா அக்கா, இன்னைக்கு நீங்க இந்த ஸ்வெட்டரை கிழிக்கல. நீங்க இன்னைக்கு அத்தைக்கும் மாமாவுக்கும் நடுவுல இருக்கிற பாசத்தை கிழிச்சு எரிஞ்சிட்டீங்க. ஏன் நீங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தப்பு செஞ்சுட்டே இருக்கீங்க. அப்படிதானே அத்தை? மீனாட்சி, இது கம்பளி துணி தானே, கிழிஞ்சு போனா கூட மறுபடியும் அதை தயார் பண்ணிக்கலாம். ஆனா இதை செய்ய கொஞ்ச நேரம் ஆகும். அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். விடு மீனாட்சி, இத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லை. ஆனா இங்க பாரு சந்தியா, இதெல்லாம் சாதாரண கம்பளி துணிதான். எத்தனையோ வருஷமா கஷ்டப்பட்டு தயார் பண்ணது. இதை எல்லாத்தையுமே நீ கிழிச்சிட்ட. இதே மாதிரி தானே என் புள்ள சூர்யாவோட வாழ்க்கையும் நீ அழிச்சிட்ட. அத நீ எப்படி சரி பண்ண போற? அவனுக்கு சின்ன வயசுல இருந்து நான் சொல்லி கொடுத்தது. ஆனா அத கொஞ்ச நாளே அவனுக்கு அதை மறக்க வச்சிட்ட சந்தியா. அத நீ எப்படி மாத்த போற? அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்க சந்தியா அக்கா. நம்ம அத்தை கும்புற கடவுள் வந்துதான் உங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த கடவுளுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு கொடுக்கறது நல்லது. இன்னும் ஒரு நிமிஷம் நான் இங்க இருந்தா கூட ஏன் கதை முடிஞ்சிடும். அட கடவுளே, நான் ஏன் இந்த மாதிரி ஒரு தவறு பண்ண? நான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்? இப்ப நான் என்னதான் பண்றது? சந்தியா, எங்க எங்க காணோம்? சந்தியா, காலையில நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க காலேஜ் பத்தி என்னங்க, உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். கொடுத்த வாக்கு எப்படி மீற முடியும் சொல்லுங்க? சந்தியா, அது வந்து நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். முதல்ல நீங்களே சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சந்தியா, நான் என்ன நினைச்சேன்னா சரியான நேரம் வரும்போது அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம் தான் யோசிச்சேன்.
ஆனால் இந்த விஷயம் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெருசாகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதனால நம்ம இப்படியே காத்துட்டு இருந்தோம்னா நிலைமை கையை மீறி போயிடுமோன்னு தோணுது எனக்கு. இது விஷயமா இதுக்கப்புறம் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நான் போய் அம்மா கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். ஆமா சந்தியா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா? எனக்கு என் மனசுல இருந்ததை நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. இத பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். சரி விடுங்க, நீங்க காலேஜ் போறதுக்கு டைம் ஆயிடுச்சுல. நாளைக்கு காலையில் விடிஞ்ச உடனே அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன், போதுமா? அந்த கடவுள் விருப்பப்பட்டாருன்னா எல்லாமே சரியா நடக்கும். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராகுல் ஒர்க்குக்காக மட்டும் இல்லாம படிப்புக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? லாயர் ஆகணும்ன்றது அவனோட ட்ரீம். ஒரு சின்ன தப்பால அவனோட லைஃபே இவ்ளோ பாழா போகும்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செஞ்சா நல்லா இருக்கும். மேடத்தை நம்ம எப்படியாவது சமாதானப்படுத்தணும். ஸ்ரீதர் அங்கிள், மாலதி மேம் யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க பசங்க பேச்சே அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம பேச்சு எப்படி கேட்பாங்க? அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? ஐம் சோ டென்ஸ்ட். நம்மளால எதுவும் செய்ய முடியாதுல்ல. இது வரைக்கும் உங்களால பிரிண்ட் அவுட் எடுக்க முடியலையா? 2 மணி நேரமா அந்த பிரிண்டரை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இப்பவே இந்த நிமிஷமே இவங்களுடைய டிசி என் டேபிளுக்கு வந்தாகணும். புரியுதா உனக்கு? சரி மேடம், நான் முயற்சி செய்கிறேன். அது எப்படி வரும் சொல்லு? நான் முதலையே பேப்பரை நல்லா ஜாம் பண்ணி வச்சிட்டேன்ல. அவன் என்ன பண்ணாலும் வெளியில் வராது. கண்டிப்பாக இன்னைக்கு நம்மள இவங்க இந்த காலேஜ்லேருந்து வெளியில் அனுப்பவே முடியாது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். மே கம் இன் மேம். வா. மேம், நீங்க தப்பா நினைக்கலன்னா இந்த இந்த பிரிண்டர் சரி பண்றதுக்கு நான் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா? இப்போ இவங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத எக்ஸ்கியூஸ் வேலை? மீ. எஸ் மேம். நம்ம 2 பேரையும் இந்த காலேஜ்லேருந்து வெளியில் அனுப்புற வரைக்கும் சந்தியா தூங்க மாட்டான்னு நினைக்கிறேன். பிரிண்டர்ல என்ன ப்ராப்ளம்னு ஏதாவது தெரிஞ்சுதா? மேம், பிரிண்டருக்குள்ள தான் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஆகாஷ், நீ உடனே போய் ஹார்ட்வேர் இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணு. எப்படியாவது இந்த பிரிண்டரை நாளைக்கு விடியறதுக்குள்ள இதை சரி பண்ணி ஆகணும். சரி மேடம், இப்பயே பண்ணுறேன். சாரி மேம். எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பிரிண்டர் ரொம்ப பழசாயிடுச்சு. இதுக்கு பதிலா ஒரு புது பிரிண்டரை நம்ம கொண்டு வந்தோம்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை சரி பண்ணணும்னா நிறைய பணமும் செலவாகும். அதுக்கு என்ன செய்யறது? இதை தூக்கி போட்டுடலாமா? இதை சரி பண்றதுக்காக செலவு பண்ணு, கஷ்டப்படணுங்கிறதுக்காக இதை தூக்கி போட்டுடலாமா? இந்த காலத்து ஜெனரேஷன் கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே இதுதான். ஒரு பொருள் பழசானாலோ ரிப்பேர் ஆனாலோ அதை தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கணும்னு நினைப்பீங்க. நாம ட்ரை பண்ணி அது சரியாகிற மாதிரி இருந்தா எதுக்காக அதை நாம தூக்கி போடணும்? நாளைக்கு மெக்கானிக் வருவாரு. ஆகாஷ், இப்போதைக்கு நீ இந்த லெட்டரை உன் கையால் எழுதி கொடு. இந்த வேலை எப்படியாவது இன்னைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறேன். மேம், நான் ஒன்று சொல்லலாமா? ரிப்பேரா இருக்கிற ஒரு மிஷினை எப்படியாவது சரி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இவங்களையும் நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு மிஷினுக்கே நீங்க 2வது வாய்ப்பு கொடுக்க தயாரா இருக்கீங்க.
அப்படி இருக்கும்போது ராகுலுக்கும் பப்புக்கும் நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க?